மோடிக்கு 75 வயசு ஆச்சு அப்படின்னு பிறந்தநாள் கொண்டாடிட்டு இருக்கக்கூடிய இந்த நேரத்துல காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சிலவங்க மிக முக்கியமான சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. இது ஏதோ முதல் முறையா அவங்க வெளியிடக்கூடிய தகவல் கிடையாது. ஏற்கனவே ஜெயராம் ரமேஷ், ராகுல் காந்தி மாதிரியான ஆட்கள் வெளிப்படையாகவே எச்சரிச்சிருக்கிறாங்க, இது மிகப்பெரிய ஆபத்து அப்படின்னு. ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரமே உள்ள மிக மோசமாக செதஞ்சுக்கிட்டு இருக்கு. அது எப்படியெல்லாம் சந்திச்சிட்டு இருக்கு, இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கமும் ஏழைகளும் எப்படி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத ஆதாரத்தோடு டேட்டாஸோடு வெளியிட்டு இருக்காங்க. மோடியை பெருமைப்படுத்துற மாதிரி இந்த பிறந்தநாள் கொண்டாட்டம் நடந்துட்டு கூடிய இந்த நேரத்துல இந்த டேட்டா பாஜக காரங்களையும் சங்கிகளையும் கலங்க வைத்திருக்கிறது. ஏன் எதுக்காக இவ்வளவு முக்கியமான டேட்டா இன்னைக்கு வெளிவந்திருக்கு? இந்த டேட்டாவை பார்த்து ஏன் பாஜகவும் பாஜக ஆதரவு குழுக்களும் இந்த அளவுக்கு பயப்படுறாங்க? ஒட்டுமொத்தமாக இந்திய பொருளாதாரம் எவ்வளவு மோசமான சூழல்ல இருக்கு. வணக்கம், இது தமிழ் குரல். நான் உங்கள் சத்யராஜ். மோடியோட பிறந்த நாளை முன்னிட்டு எல்லாருமே வாழ்த்து செய்தி போட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம உலக தலைவர்கள் எல்லாருமே வாழ்த்துறாங்க அப்படின்னு இங்க இருக்கக்கூடிய சங்கிகள் எல்லாம் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து போட்டு பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, மோடி அவர்கள் 75 வயசு ஆயிருச்சு, ஒரு மிகப்பெரிய பாராட்டு அவருக்கு, அவருடைய ஆட்சி காலம் பொற்காலம் அப்படின்னு எல்லாம் பயங்கரமா எழுதிக்கிட்டு இருக்காங்க. அதுல சோசியல் மீடியால இருந்து மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, சில சேட்டலைட் சேனலே இதை பற்றியெல்லாம் பயங்கரமாக ஸ்பெஷல் ப்ரோக்ராம் போட்டு பேசிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா காங்கிரஸ் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவலை நம்ம தெரிஞ்சுக்கணும். காங்கிரஸ் ஏதோ இது முதல் முறை வெளியிடலை, இதுக்கு முன்னாடி ஏற்கனவே 2-3 முறை இந்த தகவல்களை ஒட்டுமொத்தமாக வெளியிட்டு இந்தியா கடந்த 10 ஆண்டுகளில் எவ்வளவு மோசமான நிலைமையில இருக்கு அப்படிங்கிறது குறித்து ஆதாரப்பூர்வமாக டேட்டாஸோட பல உண்மைகளை வெளியிட்டாங்க. அதனுடைய ஒரு தொடர்ச்சியா இப்போ ஒரு பெரிய டிஸ்கஷனா மாறி இருக்கு. கடந்த 10 ஆண்டுகளில் மோடி அவர்கள் மிகப்பெரிய திட்டங்களை கொண்டு வந்து இந்திய பொருளாதாரத்தை எங்கேயோ மிகப்பெரிய இடத்துக்கு முன்னேற்றிட்டாரு அப்படின்னு இவங்க சொல்றாங்க இல்லையா? அதை எல்லாத்தையும் சுக்கு நூறா உடைக்கிற மாதிரி பல முக்கியமான தகவல்கள் வெளிவந்திருக்கு. அதுல முதல்ல பாத்தீங்க அப்படின்னா கடந்த மார்ச் 31, 2025 கணக்கெடுப்பின்படி பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் 185 லட்சம் கோடி. 1 லட்சம் கோடியோ 2 லட்சம் கோடியோ எல்லாம் கிடையாது, 185 லட்சம் கோடி இந்தியா கடன் வாங்கியிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா 2014 மோடி ஆட்சிக்கு வர்றப்ப இந்தியாவினுடைய மொத்த கடன் 55 லட்சம் கோடி. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா 185 லட்சம் கோடி, 3 மடங்கு அதிகமாயிருக்கு கடன். அதுல குறிப்பா 2018 பிறகு பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவினுடைய கடன் பயங்கரமா அதிகமாயிருக்கு. 2018 93 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு, 2014 55 லட்சம், 2018 93 லட்சம், 19 100 லட்சம், அதாவது 105 லட்சம் கோடி, 2020 121 லட்சம், அப்புறம் 138, 156, 171, 185 லட்சம் கோடி. 2024 கணக்கெடுப்பின்படி இவங்க என்ன கணக்கெடுப்பு சொல்றாங்க அப்படின்னா 2025, அதாவது இந்த நிதியாண்டோட ஒட்டுமொத்த கணக்கெடுப்பையும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 200 லட்சம் கோடி இந்தியாவினுடைய கடனாக அதிகரிக்க போகுது அப்படிங்கிற எச்சரிக்கையை தான் காங்கிரஸ் தரப்பில் இருந்தும் சர்வதேச ஊடகங்களுமே முன் வச்சிருக்கிறாங்க. அப்ப இந்த முதல் டேட்டால இருந்து நமக்கு தெரியக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா மோடி அவர்களுடைய பொற்கால ஆட்சின்னு சொல்றாங்க இல்லையா, இந்த ஆட்சியில 55 லட்சம் கோடியாக இருந்த இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடன் இன்று 185 லட்சம் கோடி, அதையும் தாண்டி 200 லட்சம் கோடியை போய் அடைஞ்சு ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைய போகுது அப்படிங்கிறதான் நமக்கு கிடைச்சிருக்கூடிய டேட்டா. இதை கேட்கும்போது ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. 200 லட்சம் கோடியா கடன்? எதுக்காக மோடி அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு இத்தனை லட்சம் கோடியை கடன் வாங்குறாங்க அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஒரு பக்கம் இந்திய பொருளாதாரம், அதாவது ஜிடிபியினுடைய growth இருக்குன்னு சொல்றாங்க. ஜிடிபியினுடைய growth இவ்வளவு தூரம் இருக்கும்போது ஏன் இவ்வளவு கடனை, குறிப்பாக வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நிதி நிறுவனங்கள்கிட்ட இவ்வளவு கடனை வாங்க வேண்டிய தேவை இந்திய அரசாங்கத்துக்கு வந்திருக்கு? இதுல இன்னொரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனுடைய தலையில வெறும் 90,000 ரூபாய் கடன் இருந்துச்சு ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி. ஆனா இப்ப பாத்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு இந்தியர்களுடைய தலையிலும் கிட்டத்தட்ட 4.8 லட்சம் ரூபாய் கடன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த கடனை வகுத்து இந்திய குடிமக்களை மொத்தமா ஒவ்வொருத்தருக்குன்னு பிரிச்சு பார்க்கும்போது ஒரு பெர் கேபிட்டா மாதிரி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 5 லட்சம் கோடி ரூபாய் கடன் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு குடிமகனும் செலுத்த வேண்டுமா அப்படிங்கிற கேள்வி வந்திருக்கு. இது எல்லாத்த விட மிக மோசமான இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இந்தியாவில் வாழக்கூடிய நடுத்தர மக்கள், அதாவது மிடில் கிளாஸ் மக்களா இருக்கட்டும் இல்ல மிடில் கிளாஸ் கீழே இருக்கக்கூடிய மக்கள், இந்த மக்கள் வாங்கக்கூடிய கடன் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. அதுவும் குறிப்பாக கடந்த 7 வருடத்தில் மிக அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஒரு நாடு வளமான நாடு, பொருளாதாரத்துல சிறந்த நாடு அப்படின்னா அந்த நாட்டு மக்கள் கடன் அதிகமா வாங்கக்கூடாது. அந்த நாட்டு மக்கள் சேவிங்ஸ் அதிகமா பண்ணணும். தான் சம்பாதிக்கக்கூடிய பணத்தை சேமிச்சு வைக்கிற அளவுக்கு இருக்கக்கூடிய பொருளாதாரம் தான் மிகப்பெரிய பொருளாதாரம் சொல்லுவாங்க. ஆனா இந்த மோடி அரசாங்கத்தில் குறிப்பாக கடந்த 7 ஆண்டுகளில் கிரெடிட் கார்டோட லோன் 12%, மொத்த ஹவுஸ் ஹோல்டு லோன்ல 12%-இருந்து 21% அதிகமாயிருக்கு. அதே மாதிரி பர்சனல் லோன் 15%-இருந்து 18% அதிகமாயிருக்கு.
இதே மாதிரி ஹோம் லோன், ஹவுசிங் லோன் அப்படின்னு எக்கச்சக்கமான கடன்கள் இந்தியாவில் நடுத்தர வர்க்கத்தை சார்ந்த மக்கள் வாங்குவது அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிறாங்க. இதுல இன்னும் ஒட்டுமொத்தமாக என்ன சொல்றாங்க அப்படின்னா, கிரெடிட் கார்டு லோனு, பர்சனல் லோனு, ஆட்டோ லோன்ஸ் சொல்லி இந்த லோன் எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்துனா கிட்டத்தட்ட 55% லோன் இதுல மட்டுமே நடுத்தர வர்க்கம் வாங்குறாங்க அப்படிங்கிறாங்க. அதாவது சாதாரண ஏழை எளிய மக்கள் இருக்காங்க இல்லையா, இவங்க வாங்கக்கூடிய வருமானத்தை வச்சு இன்னைக்கு இருக்கக்கூடிய விலைவாசியை சமாளிக்க முடியாதனால இந்த கடன்களை வாங்க வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதா யதார்த்தமான உண்மையா இருக்கு. ஒரு பக்கம் பார்த்தா இந்தியாவினுடைய ஒட்டுமொத்த எக்ஸ்டர்னல் டெட்டும் 200 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு, அது அரசு கடன். இன்னொரு பக்கம் பார்த்தா சாதாரண எளிய ஏழை மக்கள் தன் வாழ்க்கையை நடத்த முடியாம ஒவ்வொரு நாளும் கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. அந்த கடன் தொகை, கடன் சதவீதம் ஒவ்வொரு ஆண்டும் அதிகமாயிட்டே போயிருக்கு. இதுல குறிப்பா என்ன சொல்றாங்க அப்படின்னா, கடந்த 10 வருஷத்துல இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் கிரெடிட் கார்டுல வாங்கக்கூடிய லோன் ரொம்ப அதிகமாயிடுச்சு அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வெறும் 1.2 லட்சம் கோடி தான் கிரெடிட் கார்டு லோனா இருந்துச்சு. இன்னைக்கு 15 லட்சம் கோடி கிரெடிட் கார்டு லோன் இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய நம்மள மாதிரி சாதாரணமான ஆட்கள் கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்கக்கூடிய அந்த கடன் இருக்கு பாத்தீங்களா, 10 வருஷத்துக்கு முன்னாடி 1 லட்சத்திலிருந்து இப்ப 15 லட்சம் கோடிக்கு அதிகமாயிருக்கு. சோ இப்ப இந்த கடன் சுமையினுடைய அதிகம் ஏன் வருது அப்படின்னா, மக்கள்னால காசு கொடுத்து பொருள் வாங்க முடியாத அளவுக்கு வருமானம் குறைவாக இருக்கு, வேலை வாய்ப்பு மிக மோசமாக பற்றாக்குறையா இருக்கு. இப்ப தமிழ்நாடு மாதிரியான மாநிலங்கள், தென்னிந்திய மாநிலங்கள் வேலை வாய்ப்பு ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா வட இந்தியாவில் பாத்தீங்க அப்படின்னா, குறிப்பாக உத்தரப்பிரதேசம், பீகார், ஜார்க்கண்ட், மத்திய பிரதேசம் இங்கெல்லாம் வேலை வாய்ப்பே இல்லாம மிக மோசமா பாதிக்கப்படுறாங்க. அது மட்டும் இல்லாம அங்க இருக்கக்கூடிய நடுத்தர வர்க்கம் அவங்க காசு போட்டு பொருள் வாங்க முடியாம கிரெடிட் கார்டை பயன்படுத்தி வாங்க வேண்டிய நிலைமை அதிகரிச்சிருக்கு அப்படிங்கிறாங்க. 10 வருஷத்துக்கு முன்னாடி வெறும் 2 கோடி பேர் தான் கிரெடிட் கார்டு வச்சிருந்தாங்க. இப்ப 10 கோடி பேர் கிரெடிட் கார்டை பயன்படுத்துற அளவுக்கு கடன் சுமை அதிகமாயிருக்கு அப்படிங்கிறாங்க. இது ஏதோ பத்திரிகை செய்தி மட்டும் கிடையாது. ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா சில தகவல்களை வெளியிட்டு இருக்காங்க. அவங்க பாத்தீங்கன்னா பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் அப்படின்னு 2024 ஒரு ரிப்போர்ட் வெளியிடுறாங்க. அந்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி இருக்கு பாத்தீங்களா, இதுல 41.9% அந்த டெப்ட் டு ஜிடிபி ரேஷியோ இருக்கு அப்படிங்கிறாங்க. இது மிகப்பெரிய ஆபத்து. ஸோ ஜிடிபியோட கம்பேர் பண்ணும்போது டெப்ட் ரேஷியோ 41% இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது இன்னும் ரொம்ப துல்லியமாக சில டேட்டாக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, 100 ரூபாய் கடன் இருக்கு அப்படின்னா இதுல 55 ரூபாய் இந்த ஹவுஸ் ஹோல்டு சாதாரண வீட்டுக்காக வாங்கக்கூடிய கடன் இருக்கு பாத்தீங்களா, பாதிக்கு பாதி இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்த விட இன்னும் ரொம்ப மோசமான விஷயம் என்ன அப்படின்னா, கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவில் சேமிப்பு பண்றாங்க இல்லையா பணத்தை, அது மொத்தமா டிக்ளைன் ஆயிட்டு இருக்கு, அழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. அதாவது 2011-12 ஒட்டு மொத்தமா பாத்தீங்கன்னா 23% சேவிங்ஸ் இருந்துச்சு ஒருத்தங்க சம்பாதிக்கிறதுல. இப்ப பாத்தீங்கன்னா 18% மிக 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 குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ ஒரு பக்கம் இந்திய மக்களுடைய சேவிங்ஸ் அழிக்கப்பட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்திய மக்கள் வாங்கக்கூடிய கடன் அதிகமாயிட்டு இருக்கு, இன்னொரு பக்கம் இந்திய அரசாங்கம் வாங்கக்கூடிய கடன் 200 லட்சம் கோடியை தாண்டி போயிட்டு இருக்கு. இதை எல்லாத்தையும் தாண்டி கடந்த ஆண்டு ஆர்பிஐ டேட்டா என்ன வெளியிட்டாங்க அப்படின்னா, இந்தியாவில் சாதாரண நடுத்தர மக்கள் தங்களுடைய கோல்டு இருக்கு பாத்தீங்களா, தங்கம், நம்ம காதுல போடுறது, கையில போற மோதிரம், இது மாதிரியான வீட்டில் வச்சிருக்கக்கூடிய தங்க நகைகள் இருக்கு பாத்தீங்களா, இந்த தங்க நகைகளை கொண்டு போய் அடமானம் வைக்கிறது அதிகமாயிருச்சு. அதை பிளட்ஜ் பண்ணி நம்ம பேங்க் கிட்ட இருந்து லோன் வாங்குவோம், இல்ல நான் பேங்கிங் பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், அதாவது சாதாரண பேங்க் அல்லாத மார்வாடிகளோ இல்லை மற்றவங்கள்ட்டயோ நம்ம நகையை கொடுத்து பணம் வாங்குவோம்ல, இது அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. இதை எல்லாத்த விட இன்னொரு மோசம் ஆர்பிஐ டேட்டாவில் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த தங்க நகைகளை விற்கக்கூடியது கடந்த 5 ஆண்டுகளில் ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறாங்க. குறிப்பாக பெரும்பாலான நடுத்தர வர்க்கம் ஹவுஸ் ஹோல்டு லோனுக்காக தங்க நகைகளை வித்து, தங்க நகைகளை அடமானம் வைத்து பணம் வாங்குவது லட்சம் கோடிக்கு மேல தாண்டி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. இது எல்லாத்தையும் பார்க்கும்போது நமக்கு ரொம்ப அதிர்ச்சியான விஷயம் என்ன அப்படின்னா, மோடியினுடைய பிறந்த நாள் 75 வயசை தாண்டிட்டாரு அப்படின்னு, அவருடைய காலம் பொற்காலம் அப்படின்னு இந்த சங்கிகள்லாம் தொடர்ச்சியா பத்திரிகையில் எழுதிட்டு இருக்காங்க. ஆனா இந்தியாவினுடைய பொருளாதாரம், இந்தியாவினுடைய நடுத்தர மக்களுடைய வாழ்வு, இந்தியாவினுடைய ஏழை எளிய மக்களுடைய வாழ்வு அப்படிங்கிறது இவ்வளவு மோசமான சூழ்நிலையில போயிட்டு இருக்கு. ஆனா இதே இன்னொரு பக்கம் பாத்தீங்க அப்படின்னா, இந்தியாவினுடைய மிகப்பெரிய கார்ப்பரேட் கம்பெனிகள், அம்பானி, அதானி மாதிரியான பல லட்சம் கோடி சொத்து வச்சிருக்கக்கூடிய கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய வரா கடன், அவங்க கட்ட முடியாது, இந்த கடன்ல தள்ளுபடி பண்ணுங்க அப்படின்னு சொன்ன கடன் மட்டும் கிட்டத்தட்ட 19 லட்சம் கோடிக்கு மேல கடந்த 10 ஆண்டுகளில் இந்த மோடி அரசாங்கம் அதை எல்லாத்தையும் ரைட் ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. அதை வசூல் பண்ணாம ரைட் ஆஃப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க, அதாவது வைண்ட் அப் பண்ற கம்பெனிக்கு. நமக்கு வரக்கூடிய ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, ஒரு பக்கம் வங்கியில கார்ப்பரேட் கம்பெனிகள் வாங்கக்கூடிய கடனை நீங்க தள்ளுபடி பண்றீங்க, இன்னொரு பக்கம் வெளிநாடுகளிலிருந்து எக்கச்சக்கமான கோடிய கடனா வாங்கி அரசாங்கத்தை ரன் பண்றீங்க. இது எல்லாத்த விட மோசமான விஷயம், இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய நடுத்தர மக்கள் கடன் வாங்கி தன் வாழ்க்கையை நடத்த வேண்டிய சூழலுக்கு நீங்க தள்ளிட்டு இருக்கீங்க. ஸோ அப்போ ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்திய பொருளாதாரம் கடந்த 10 ஆண்டுகளில்
இந்தியாவில் இருக்கக்கூடிய நடுத்தர ஏழை வர்க்கங்களுக்கு சாதகமாகவே இல்லை. முழுக்க முழுக்க கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு சாதகமாகவே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா 2021 இருந்து இப்ப வரைக்கும் கார்ப்பரேட் கம்பெனிகளுக்கு டாக்ஸ் ரிடக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனா இப்பதான் ஜிஎஸ்டியில நமக்கு வந்து 2 ஸ்லாபா கொண்டு வந்து ஜிஎஸ்டியை வந்து நாங்க மேம்படுத்தி இருக்கோம் அப்படிங்கிறாங்க. அதாவது இந்தியாவில் இருக்கக்கூடிய ஏழை எளிய மக்கள் கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தீபாவளி பரிசாக நாங்க வந்து ஜிஎஸ்டியில வந்து சில மாற்றத்தை கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னு ரொம்ப பெருமையா நிர்மலா சீதாராமன் பேசுறாங்க. மோடி பேசுறாரு, பொது வெளியில அறிவிக்கிறார். அதாவது தீபாவளி பரிசு அப்படிங்கிறீங்க. அப்ப இந்த வருஷம் இது தீபாவளி பரிசு அப்படின்னா கடந்த 8 வருஷமாக நீங்க ஜிஎஸ்டி அமுல்படுத்தின இந்த ஆண்டுகள்ல இது எல்லாமே எங்களுக்கான சாபமா அப்படின்னு ஒரு கேள்வி வருதா இல்லையா? கடந்த 8 வருஷமா ஜிஎஸ்டி கட்டி ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். இப்ப வந்து ஏதோ ஜிஎஸ்டி குறைச்சிட்டு நாங்க ஒரு மிகப்பெரிய சேவை பண்ணிட்டோம் அப்படிங்கிற மாதிரியான நடிக்கும். அப்ப 8 வருஷம் நீங்க வசூல் பண்ணதனுடைய தொகையை திருப்பி கொடுப்பீங்களா? இப்ப சொல்றீங்க இந்த ஜிஎஸ்டி ஒரு நியாயமானது, இப்படிதான் பண்ணணும் அப்படிங்கறத நீங்களே அக்னாலஜ் பண்றீங்க. அப்ப 8 வருஷமா இப்படி வசூல் பண்ணீங்கிற கேள்வியை பி சிதம்பரம் மாதிரியான மிக முக்கியமான முன்னாள் பினான்ஸ் மினிஸ்டர் எல்லாமே வெளிப்படையா கேட்கறாங்க. இந்த 7-8 ஆண்டுகளில் நீங்க எவ்வளவு வசூல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு. அது மட்டும் இல்லாம 2022க்கு பிறகு ரொம்ப 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 சீப்பான ரேட்ல ரஷ்யாவில இருந்து க்ரூட் ஆயில வாங்கி கொண்டு வந்து இங்க இருக்கக்கூடிய பெட்ரோலிய நிறுவனங்கள் பல லட்சம் கோடி லாபம் பார்த்திருக்காங்க. ஆனா இந்தியாவில் இருக்கக்கூடிய சாமானிய மக்களுக்கு பெட்ரோல் விலை அதிகமா கிடைக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட இப்ப பெட்ரோல் விலை அதிகம். ஆனா 5 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த விட க்ரூட் ஆயில், அதாவது பெட்ரோலை உற்பத்தி பண்ணக்கூடிய க்ரூட் ஆயிலோட விலை இப்ப ரொம்ப கம்மி. மூலப்பொருளோட விலை குறையும் போது கண்டிப்பாக பெட்ரோலோட விலையும் குறைஞ்சிருக்கணும். ஆனா குறையல. ஏன் அப்படின்னா இதை பயன்படுத்திக்கிட்டு ரஷ்யா யுக்ரைன் வார பயன்படுத்திக்கிட்டு பல லட்சக்கணக்கான பீப்பாய்கள் கச்சா எண்ணெயை வந்து ரஷ்யால இருந்து வாங்கி அதை சுத்திகரிப்பு செஞ்சு பெட்ரோலா மாத்தி கப்பல் கப்பலா ஐரோப்பிய நாடுகளுக்கு வித்து இங்க இருக்கக்கூடிய அம்பானி அதானி மாதிரியான சில பேர் மட்டும் மிகப்பெரிய லாபத்தை அடைஞ்சுக்கிட்டாங்க. ஆனா ஏழை எளிய சாமானிய நடுத்தர மக்கள் நாம இன்னைக்கு வரைக்கும் 100 ரூபாய் கொடுத்தா பெட்ரோல் போட்டிருக்கோம். இதனால இந்திய பொருளாதாரத்துல இன்ஃப்ளேஷன் அதிகமா இருக்கு. அதாவது பெட்ரோல் விலை குறைஞ்சது அப்படின்னா எல்லா பொருள்களோட விலையும் குறையும். ஆனா எதையுமே பொருட்படுத்தாம பெட்ரோல் விலை அதிகமாயிட்டே போகுது. ஆனா க்ரூட் ஆயில் விலை குறைஞ்சிக்கிட்டே வருது. இது மாதிரி மோடி அரசாங்கம் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியாவினுடைய நடுத்தர வர்க்கத்துக்கும் ஏழை வர்க்கத்துக்கும் பொருளாதார ரீதியாக மிகப்பெரிய சாபமான பல வேலைகளை செஞ்சுட்டு இன்னைக்கு இவரால தான் இந்திய பொருளாதாரமே ரொம்ப பரஸ்பரமாக உயர்ந்துருச்சு அப்படின்னு தொடர்ச்சியா சங்கிகள் எழுதுறது அப்படிங்கிறது ரொம்ப அபத்தமான விஷயம். இது குறித்து ஏற்கனவே காங்கிரஸ் கட்சியை சார்ந்த ராகுல் காந்தியா இருக்கட்டும், இல்ல ஜெயராம் ரமேஷா இருக்கட்டும், இந்தியாவினுடைய கடன் சுமை குறித்து பல ஆதாரங்களை தொடர்ச்சியா வெளியிட்டு இருக்கிறாங்க. அது ஒரு பேசு பொருளாக மாறவே இல்லை அப்படிங்கிறது தான் ரொம்ப வேதனையா இருக்கு. இந்தியா பொருளாதாரம் வளருன்னு சொல்லும்போது கடன் சுமை எந்த அளவுக்கு வளர்ந்திருக்கு அப்படிங்கிறது ஒரு டிஸ்கஷனா மாறி இருக்கணும். இப்ப காங்கிரஸ் கட்சி அது குறித்து பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். இந்தியாவினுடைய கடன் சுமை குறித்து ஒரு பேசு பொருளாக மாறுமா என்று பார்ப்போம்.